பிரதோஷத்தை முன்னிட்டு வரலாற்று புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகாநந்திக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானாவிடம் கேட்போம். சையத் மௌலானா, பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், தஞ்சை மட்டுமல்லாது பிற மாநிலங்கள் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீட்டிற்கும் மகாநந்திய பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் வந்து பால், மஞ்சள், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதே போல் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரமாக கடைபிடித்து வருகிறது. இதனையொட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாவளி நடைபெற்று வருகிறது. கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு சன்னதி முன்பு 1000 சங்குகளால் புனித நீர் நிரப்பப்பட்டு சிவலிங்க வடிவிலான சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு இதனையடுத்து 1008 சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் தற்போது என்பது நடைபெற்றது. அபிஷேகம் காணாததற்காக ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பல மணி நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஒரு பக்கம் பிரதோஷம், மறுபக்கம் கார்த்திகை சோமவாரம் என்பதால் தஞ்சை பெரிய கோவிலில் அதிகமாக கூட்டம் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சையத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.